அனைவருக்கும் வணக்கம். பிரபஞ்சத்தின் ஒரு மூலையில் மட்டுமே உங்களால் முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும். அது உங்கள் சுய முன்னேற்றம் மட்டுமே என்ற ஆல்டஸ் ஹக்ஸ்லி என்பவரின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம். இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியானது செல்ஃப் ஃபைனான்ஸ் செக்ஷன் கீழ் இயங்கக்கூடிய தமிழ் மீடியம் மற்றும் ஆங்கில மீடிய பள்ளிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னதாக ஆசிரியமான சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் கல்வி சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் பெறுவதற்கு ஆசிரியமலர்.com என்ற இணையதளத்து மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக நர்சரி அன்று பிரைமரியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் பார்ப்போம். இங்கிலீஷ் பாடத்துக்கு காலி பணியிடம் ஏற்பட்டிருக்கு. இதற்குரிய கல்வி தகுதி யூஜி அல்லது பிஜி முடிச்சிருக்கணும். ப்ளஸ் நீங்கள் அது கூட சேர்ந்து பிஎட் முடிச்சிருந்தா இந்த பணியிடத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா ஃபீமேல் கேண்டிடேட் ஒன்லி நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். மேல் கேண்டிடேட் அப்ளை பண்ண முடியாது. அடுத்ததாக பாருங்கள், பிரைமரி டீச்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த சப்ஜெக்ட்னு இவங்க கொடுக்கல. அனைத்து விதமான சப்ஜெக்ட்டுக்கு இருக்கும் போல் தெரியுது. ஆனால் பாருங்கள், இவர்களுக்குரிய கல்வி தகுதி டிடிஎட். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, டிடிஎட் கல்வி தகுதிக்கு ஏதாவது வேலைவாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கன்னாங்க. அவர்களுக்கான இந்த வாய்ப்பு. இதில் பார்த்திங்கன்னா இவர்களுடைய கல்வி தகுதி டிடிஎட் முடிச்சிருந்தா போதுமானது. எக்ஸ்பீரியன்ஸு எதுவும் இவங்க கொடுக்கல. அடுத்ததாக பாருங்கள், இது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா இந்த பணியிடத்திற்கு ஃபீமேல் கேண்டிடேட் ஒன்லி விண்ணப்பிக்கலாம். சரி, அடுத்ததாக பாருங்கள், செகண்டரி லெவலில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தது நர்சரி அண்டு பிரைமரி பார்த்துருக்கோம். அடுத்து செகண்டரி லெவலில் இதுக்கு எல்லாமே பிடி அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவோம், பட்டதாரி ஆசிரியர். இந்த பட்டதாரி ஆசிரியர் என்னென்ன பாடத்துக்கு பாருங்கள், ஒவ்வொரு பாடமாக தமிழ் பாடத்துக்கு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இவர்களுக்குரிய கல்வி தகுதி யூஜி அல்லது பிஜியில் நீங்கள் தமிழை எடுத்து படிச்சுருந்துருக்கணும். ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு கேட்டாங்கன்னா ஃபீமேல் ஒன்லி விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், இங்கிலீஷ் பாடத்துக்கும் அதே மாதிரி காலி பணியிடம் சொல்லியிருக்காங்க. யூஜி அல்லது பிஜி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும். இதற்கும் ஃபீமேல் ஒன்லி விண்ணப்பிக்கணும். ஆண்கள் யாரும் விண்ணப்பிக்க முடியாது, பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்க முடியாது. அடுத்ததாக பாருங்கள், இங்கிலீஷ் பாடத்துக்கு இன்னொரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது எதுலன்னா யூஜி அல்லது பிஜி முடிச்சிருக்கணும், ப்ளஸ் பிஎட் படிச்சிருக்கணும். ஆனால் இதில் மேல் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும். ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா, பாய்ஸ் ஸ்கூலில் மேல் மட்டும் அப்ளை பண்ணணும், கேர்ள்ஸ் ஸ்கூலில் ஃபீமேல் மட்டும் அப்ளை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பாய்ஸ் ஸ்கூலுக்கு இருக்கக்கூடிய வேகண்ட். அடுத்ததை பாருங்கள், இதே பாய்ஸ் ஸ்கூலில் சோசியல் சயின்ஸ் பாடத்துக்கு யூஜி அல்லது பிஜி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்த மாதிரி சோசியல் சயின்ஸுக்கு வரலாறு, புவியியல், குடிமியல், நீங்கள் இந்த பாடத்தில் நீங்கள் எதை யூஜி பிஜி படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சயின்ஸில் அதே மாதிரி தான் இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், நீங்கள் இதில் எது படிச்சிருந்தாலும் இந்த சயின்ஸ் பாடத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இவர்களுக்குரிய கல்வி தகுதியானது யூஜி அல்லது பிஜி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும். இதுவும் மேல் ஒன்லி, ஆண்கள் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அடுத்ததாக பாருங்கள், ஹையர் செகண்டரி லெவலில், அதாவது 11th 12th பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்துக்கு மட்டும் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இவர்களுக்குரிய கல்வி தகுதியானது பிஜி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும். இது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு கேட்டால் மேல் ஒன்லி விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், இவர்களுக்கு இன்டர்வியூ டைம் கொடுத்துட்டாங்க. 15/3/2025 சனிக்கிழமை இன்டர்வியூ நடக்குது. இவர்கள் இந்த பள்ளியில் கேம்பஸ்லேயே தான் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இதுக்கு எப்படியெல்லாம் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னதாக அவர்களுக்குரிய சம்பளம் எதுவுமே கொடுக்கல, சுயநிதி பிரிவுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இவர்கள் நிர்ணயித்து தனியாக தருவாங்க போல். அடுத்தது இந்த விண்ணப்பங்கள் நம்ம எப்படி அனுப்பணும்னா, ஒன்று இமெயில் வழியாக அனுப்பணும். இமெயிலில் பிடிஎஃபாக எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அனுப்பிட்டு இன்டர்வியூக்கு போகும்போது நீங்கள் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி கையில் கொண்டுட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இந்த பள்ளியின் முகவரி பாருங்கள், ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா, சுவாமி சிவானந்தா ஹையர் செகண்டரி ஸ்கூல், எஸ்ஆர்கேவி போஸ்ட், பெரியநாயக்கன் பாளையம், கோயமுத்தூர் 641020. இதுதான் இவர்களுடைய ஸ்கூலின் முகவரி.
அடுத்தது பாருங்கள், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க 8012533977 8012533911. இது வந்து மொபைல் நம்பரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்ப வேண்டிய மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க cbecshs@yahoo.co.in. அடுத்து இந்த பள்ளியினுடைய வெப்சைட் முகவரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் போய் இந்த பள்ளியை பற்றி டீட்டெயில்ஸ் எதுனாலும் தெரிஞ்சுக்கலாம். www.srmvsshs.org என்ற இணையதள முகவரியில் சென்று உங்களுக்கு தேவையான மேலும் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி இந்த வீடியோ சார்பாக, இந்த வேலைவாய்ப்பு சார்பாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆசிரியர் மலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வாசகர் நண்பர்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த தமிழ் மீடியம் வேலைவாய்ப்பு ஆசிரியர்களுக்கானது கிடச்சிருக்கு. அப்ளை பண்ணி பயன்பெறுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.